வணக்கம் மக்களே. குழந்தை பேறு தரும் அங்காரக சதுர்த்தி வழிபாடு பற்றி நாம் காணலாம். உஜ்ஜயினி நகரை ஆட்சி செய்த அரசருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவரது அரசவையில் மருத்துவம், வானசாஸ்திரம், விவசாயம், உழவுத்துறை என்று ஒவ்வொரு துறைக்கும் சிறந்த மந்திரிகள் இருந்தனர். அதுபோல் ஜோதிடத்தை எடுத்துச் சொல்லவும் மிகப்பெரிய ஜோதிடர் இருந்தார். ஒரு நாள் அந்த ஜோதிடரை அழைத்த அரசன், எனக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது வருத்தத்தை அளிக்கின்றது. இதனை போக்க ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டார். ஜோதிடருக்கும் வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அரசனின் வருத்தத்தை உணர்ந்த ஜோதிடர், மன்னா, செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணையும் நாளை அங்காரக சதுர்த்தி என்பார்கள். அந்த நாளில் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு செய்தால் புத்திரப்பேறு உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமையவில்லை. எனவேதான் செவ்வாயின் பார்வை தோஷத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அங்காரகனை திருப்தி செய்ய அங்காரக சதுர்த்தி அன்று நீங்களும் உங்கள் மனைவியும் விரதமிருந்து அன்னதானம் செய்யுங்கள் என்றார். அன்றைய தினம் ஜோதிடர் வீட்டுக்கு வந்ததும் அவரது மனைவி, இன்று அரசவையில் ஏதேனும் விசேஷம் உண்டா என்று வழக்கம் போல் விசாரித்தார். ஜோதிடரும் தன் மனைவியிடம் மன்னன் புத்திரபாக்கியம் இல்லை என்று வருத்தப்பட்டது பற்றியும் அவரது அங்காரக சதுர்த்தி விரதம் இருக்கும்படி அவரை தான் அறிவுறுத்தியது பற்றியும் கூறினார். உடனே ஜோதிடரின் மனைவி, அங்காரக சதுர்த்தியின் விசேஷம் என்ன என்று கேட்டாள். மனைவிக்கு அந்த விரதம் இருக்கும் முறையை பற்றி விளக்கமாக கூறினார் ஜோதிடர். பௌர்ணமி அன்று அல்லது அமாவாசை அன்று பின்வரும் 4ஆம் நாள் திதியே சதுர்த்தி திதி. இதில் தேய்பிறையில், அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்பார்கள். சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தையே அங்காரக சதுர்த்தி என்கிறோம். அன்று காலை குளித்துவிட்டு விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் விரதமிருந்து பூஜிக்க வேண்டும். விநாயகரை அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பது விசேஷமானது. விநாயகருக்கு கொழுக்கட்டையும் முருகப்பெருமானுக்கு தேன் கலந்த தினை மாவும் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இவ்வாறு விரதமிருப்பவர்களுக்கு அங்காரகன் அருள் புரிவார். இந்த விரதத்தின் பலனாக மக்கட்செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். செவ்வாய் சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று கூறினார். பின்னர் அடுத்து வரும் அங்காரக சதுர்த்தி அன்று அரசரையும் அவரது மனைவியையும் விரதம் இருக்க சொல்லி உள்ளேன் என்று தெரிவித்தார். இதை கேட்ட ஜோதிடரின் மனைவி தானும் அந்த விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக கூறினார். ஒரே நேரத்தில் மன்னனின் மனைவியும் ஜோதிடரின் மனைவியும் அங்காரக சதுர்த்தி விரதம் இருந்தார்கள். விரதம் இருந்த 1 வருடத்திற்குள் அவர்களுக்கு பலன் கிடைத்தது. மன்னனுக்கும் ஜோதிடருக்கும் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாயின் லக்னமான மேஷ லக்னத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தன. மன்னன் மகிழ்ச்சியடைந்து ஜோதிடரை அழைத்து பல ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக அளித்தான். அதைத் தொடர்ந்து மன்னனின் மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தி அந்த குழந்தையின் ஜாதகத்தை ஆராய்ந்த ஜோதிடர், மன்னா, உங்கள் பிள்ளை தனது 21வது வயதில் இந்த நாட்டின் அரசனாக முடிசூட்டிக் கொள்வான் என்று சொன்னார். மேலும் புகழ் பெற்று விளங்குவான். சகலவிதமான மரியாதையும் அவனுக்கு கிடைக்கும். இது ராஜயோக ஜாதகம் என்று கூறினார். பின்பு வீட்டிற்கு வந்த ஜோதிடரிடம் அவரது மனைவி, நம் பிள்ளையின் ஜாதகம் எப்படி இருக்கின்றது என்று கேட்டார். அதற்கு ஜோதிடர், அரசரின் குழந்தையும் நமது குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்தது. 2மே ராஜயோக ஜாதகம்தான் என்று கூறினார். ஜோதிடரின் பிள்ளை வளர்ந்தான். அவன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முரண்பாடு வளர்ந்து கொண்டே இருந்தது. வாலிபனான ஜோதிடரின் மகன் 19வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். ஜோதிடர் தன் மகனை 2 ஆண்டுகள் தீவிரமாக பல இடங்களில் தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மகன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை கூட அவனால் அறிய முடியவில்லை. வருத்தத்தில் துவண்டு துயரம் கொண்டு போனார் ஜோதிடர். அதே நேரம் சிறப்பான முறையில் வளர்ந்து நின்றான் மன்னனின் மகன். அரசர் தனக்கு வயதான காரணத்தால் பிள்ளைக்கு முடிசூட்ட எண்ணினார். அதற்கான நாள் நட்சத்திரம் பார்த்து சொல்லும்படி ஜோதிடரை அழைத்து கேட்டார். கேட்டபடியே நாள் நட்சத்திரம் குறித்து கொடுத்தார் ஜோதிடர். மன்னனின் மகன் 21வது வயதில் அந்த நாட்டின் மன்னனாக முடிசூட்டி கொண்டான். அவன் பட்டம் பெற்ற மறுதினம் இரவு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில்
நதிக்கரை ஒன்றில் அமர்ந்திருந்த ஜோதிடர் தன்னிடம் இருந்த அற்புதமான ஓலைச்சுவடிகளை அழுது கொண்டே நெருப்பில் போட்டு கொளுத்தி கொண்டிருந்தார். அப்போது உயர்ந்த தோற்றத்துடன் ஜொலிக்கும் சிவப்பு நிற ஆடை அணிந்து தாடி மீசையுடன் ஒரு பெரியவர் அங்கு வந்தார். அவர், ஜோதிடரே, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஜோதிடர், நான் சொன்னபடி என் மகனுக்கு அதிர்ஷ்டமில்லை. ஒரே நேரத்தில் மன்னனின் மகனும் என் மகனும் பிறந்தனர். மன்னனின் மகன் இந்த நாட்டையே ஆள்கிறான். ஆனால் என் மகனோ கண் காணாமல் போய்விட்டான். இந்த துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் சொன்ன ஜோதிடம் பொய்த்து விட்டது என்று சொன்னார் ஜோதிடர். அதற்கு அந்த பெரியவர், நீங்கள் சொன்ன ஜோதிடம் பொய்க்கவில்லை அதை என்று கூறினார். அதை கேட்ட ஜோதிடர், அதை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு நீங்கள் என்ன ஜோதிடரா? இல்லை, நான் தான் ஜோதிடரா என்று ஆவேசமாக ஜோதிடர் சண்டைக்கு போனார். அப்பொழுது அந்த பெரியவர், மன்னனின் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளையின் ஜாதகத்திலும் எந்த கிரகம் யோகத்தை தந்தது என்று கேட்க, அங்காரகன் எனும் செவ்வாய் என்று பதிலளித்தார் ஜோதிடர். அந்த அங்காரகனே நான் தான் என்று பெரியவர் சொன்னதும் சர்வமும் ஒடுங்கி போய் எழுந்து அவரை கைகூப்பி வணங்கி நின்றார் ஜோதிடர். இப்போது அங்காரகன் சொல்லத் தொடங்கினார். நன்றாக கேள் ஜோதிடரே, மன்னனுடைய ஜாதகத்தில் மகன் நாட்டை ஆள்வதை காணக்கூடிய யோகம் இருந்தது. ஆனால் உமது ஜாதகத்தில் நீ உன் பிள்ளை நாட்டை ஆள்வதை பார்க்கும் யோகம் இல்லை. உமக்கு ஜாதகத்தில் புத்திர சோகம் உள்ளது. மன்னனின் ஜாதகத்திலோ புத்திர யோகம் உள்ளது. அதனால்தான் உன் மகனால் இப்போது நீ சோகத்தில் வருந்துகின்றாய். ஆனால் நீ கணித்தபடியே உன் பிள்ளை இப்போது அரசனாகத்தான் இருக்கின்றான். கடல் வழியாக 1000 மைல் கடைந்து ஒரு தீவை அடைந்தான் உன் மகன். அவன் சென்ற நேரத்தில் அந்த தீவை ஆளும் ஆட்சி செய்த மன்னன் இறந்து விட்டான். அவனுக்கு பிள்ளை இல்லாததால் அவர்கள் வழக்கப்படி யானை மாலையிடும் நபரை மன்னனாக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்திருந்தனர். அந்த யானை மாலையை அணிவித்தது உன் மகனுடைய கழுத்தில். அதனால் உன் மகன் மன்னனாக முடிசூட்டி கொண்டான். அங்கு சிறப்பான ஆட்சியை செலுத்தி வருகிறான். உனது ஜோதிடம் பொய்க்கவில்லை. நீ இருந்த அங்காரக சதுர்த்தி விரத பலன் உனக்கு முழுமையாகத்தான் கிடைத்துள்ளது என்று சிரித்தபடியே கூறியபடி அங்காரகன் மறைந்து விட்டார். தன் பிள்ளையின் ராஜ வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்ட ஜோதிடர் மனமகிழ்வோடு இல்லம் திரும்பினார். ஓகே மக்களே, இந்த அங்காரக சதுர்த்தியின் பலனை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? இனி இன்னொரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.